வணக்கம் நண்பர்களே. ப்ரீ டெஸ்ட் தமிழ் சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இது ஃபஸ்ட்டு பார்ட் போட்டிருந்தோம். அதில் ஒரு 50 கொஷின் போட்டிருந்தோம். அடுத்த ஒரு 50 கொஷின் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷின் நான் படிக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஆன்சர் வச்சு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டு போகிறதா நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் நம்ம இந்த டெஸ்ட் சீரிஸை போட்டுட்ருக்கோம். இதோட பிடிஎஃப் நான் டெலிகிராமில் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். வல்லைப்பாட்டு என்பது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வல்லைப்பாட்டுனா நீங்கள் நல்லா பாருங்கள். உலக்கைப்பாட்டு, வாய்ப்பாட்டு, தெம்மாங்கு பாட்டு, உழவு பாட்டு, இதில் எது பார்த்தீங்கன்னா உலக்கைப்பாட்டு தான் வந்து ஆன்சர். இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோழ நாட்டிலாம் வந்து பெண்கள் வந்து வலையில் அணிஞ்சிக்கிட்டு நெல்லை வந்து உலக்கையில் வந்து குத்துவாங்க உரலில் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடினே குத்துவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு அடுத்த கொஷின் பார்க்கலாம். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், எந்தை நினதற் புகழை ஏம்பிடல் வேண்டும் என்று ஏபு சொற்கள் யாது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினுக்கு பாருங்கள், ஏபுனா நமக்கு என்னன்னு தெரியும்னா கடைசி வார்த்தை எழுத்து இது ஏதாவது வந்து ஒன்றி இருக்கணும். இதில் வேண்டும் வேண்டும் என்ற எழுத்து தான் வந்து ஒன்றி இருக்குது, வார்த்தை தான், அந்த சொற்கள் தான் வந்து ஒன்றி இருக்குது. அப்போ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஷின் பார்க்கலாம். சந்திப்பிழையாற்ற வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் சந்திப்பிழை பாருங்கள். நமக்கு சந்திப்பிழை பார்க்கும்போது முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு மயங்கொலிகள் தெரியணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்கள், இன எழுத்துக்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். குற்றிலகுரம் இதெல்லாம் தெரிஞ்சால் தான், குற்றிலகுரம், வேற்றுமை உறுப்பு எல்லாமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த சந்திப்பிழையை அட்டன் பண்ண முடியும். இது ரொம்ப ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு டாபிக் இது. அதனால் நமக்கு கண்டிப்பாக இந்த டாப்பிக்லாம் நம்ம பார்த்துட்டு தான் தெரியும். சரி, இந்த கொஷினுக்கு பாருங்கள், ஆன்சர் பாருங்கள். இதுக்கு சந்திப்பிழை இல்லாத ஒரு தொடர் பார்த்திங்கன்னா இது ஆப்ஷன் டி தான். இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம்மக்களுக்கு புனிதமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா வார்த்தையும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இப்பு பூ இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இனமான எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இங்கே பாருங்கள், இந்த இப்பு பூ, இந்த இப்பு பூன்றது பார்த்திங்கன்னா ஒரு இன எழுத்து அப்படி. சரிங்களா? இன எழுத்துனா ஒன்றும் கிடையாது. அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா அவங்கள இன எழுத்து சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் 1 விட்டு 2 விட்டு சித்தப்பான்றது இனமான எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். இன எழுத்து இனமான எழுத்துன்றது இதுதான் வித்தியாசம். இதில் பார்த்தீங்கன்னா இப்பு பூன்றது இன எழுத்து. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் யாது? நமக்கு எல்லாருக்குமே எளிதாக தெரிஞ்ச கொஷின் இது. 10. அடுத்த கொஷின் பாருங்கள். பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிக. இதில் எல்லாமே வந்து நமக்கு ஆன்சர் மாதிரியே தான் இருக்கும். நம்ம ஒரு தெளிவாக நம்ம படிச்சிருந்தால் மட்டும்தான் இது நமக்கு இது ஆன்சர் தெரியும். இங்கே பாருங்கள், இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா? பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா, இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர். நம்ம பாரதியாரோடைய டாப்பிக்லாம் படித்தா மட்டும்தான் நமக்கு நல்ல ஒரு ஞாபகம் இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், ஈஸியான கொஷின். நீராறும் கடல் உடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச கொஷின் இது. மனோன்மணியம். இது யார் ஏற்றினாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். ஊரோடு தோற்றமும் உரித்தென மொழிப என்ற தொல்காப்பிய நூற்பாவுக்கேற்றதொரு இலக்கிய வடிவம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தொல்காப்பிய நூற்பா கூறிய இந்த இலக்கிய வடிவத்துக்கு ஏற்ற ஒரு நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உலா. அதுக்கடுத்து பாருங்கள், குரம் என கூறப்பெறும் சிற்றிலக்கிய வகை இது கேள்வியிலே ஆன்சர் இருக்குது. இது பாருங்கள், குறவஞ்சி தான் இதுக்கு ஆன்சர். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். குற்றால குறவஞ்சி அதெல்லாம், குற்றால குறவஞ்சி தெரியும். அதோட ஆசிரியர் பேர் சொல்லுங்கள் பார்க்கும். நம்ம கொஷின் பார்த்த மாதிரி இருக்கும், சரி எக்ஸ்ட்ரா ஒரு கொஷின் கேட்ட மாதிரி இருக்கட்டும். குற்றால குறவஞ்சின் ஆசிரியர் யார் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது நமக்கு ரொம்ப தெரியும், ரொம்ப ஈஸி. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு ஆன்சர். இதுக்கு விலங்கு பழம். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், சரியான தமிழ்ச்சொல் தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோக் ஆர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான தமிழ்ச்சொல் தெரிவு செய்க. ஃபோக் ஆர்ட்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபோக் ஆர்ட்ஸ்னாலும் தெரியும், நம்ம வடிவேல் ஒரு படத்தில் டான்ஸ் ஆடுவார். அது என்ன படம் ஞாபகம் இல்லை. பிரபுதேவா கூட டான்ஸ் சேர்ந்து ஆடுவார். அதில் ஒரு மண்ணெண்ணை பற்றிலாம் ஊற்றிட்டு கொளுத்திக்குவாங்க, அந்த மாதிரி இருக்கும், ஒரு காமெடியாக இருக்கும். அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் நமக்கு தெரியும். ஃபோக் டான்ஸுன்றது நாட்டுப்புற கலைகள். இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ தான் ஆப்ஷன். அடுத்தது
ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நமக்கு தெரியும். நம்ம புக்கில் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் பிச்சமூர்த்தி. நான் பிச்சமூர்த்தியும் கவிமணியும் ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க இல்லாமல் இந்த டிஎன்பிசி எக்ஸாம் நான் அந்த மாதிரி நான் பார்த்தே இல்லை. எந்த எக்ஸாம் இருந்தாலும் அவங்கள பற்றி கொஷின் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அதுக்கடுத்து பாருங்கள், அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களும் முதன்மையானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தண்டி அலங்காரம். சரிங்களா, தண்டி அலங்காரம். மாறன் அலங்காரமும் கூறும், ஆனால் இதில் முதன்மையானது கேட்டதுனால தண்டி அலங்காரம் தான். சரிங்களா. அடுத்து பாருங்கள், பழமொழிகள். ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொஷினை படிக்கிறேன். ஹார்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. இதுக்கு இந்த ஆன்சரை வச்சே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது நம்ம இந்த வார்த்தை நமக்கு தெரியணும் அவசியமே கிடையாது. நம்ம நல்லா படிச்சிருந்தா நம்மளுக்கு இந்த பழமொழியை வச்சே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரையிலான எடை உள்ள கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதில் என்ன கேட்குறாங்கன்னா, எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தலாம்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. 3681, 3681. இது வந்து திருவள்ளுவர் பற்றி கண்டிப்பாக கொஷின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. போன லாஸ்ட்டாக அந்த குரூப் 2 குரூப் 4லாம் பார்த்தீங்கன்னா 6-7 கொஷின் கேட்டாங்க. இப்பயும் எப்பவுமே கேட்பாங்க. நமக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் திருக்குறள். அடுத்து பாருங்கள், நெஞ்செயலும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர். இதெல்லாம் ரொம்ப நமக்கு எளிதான கொஷின். இந்த மாதிரியான கொஷின்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. அதுக்கடுத்து பாருங்கள், இதோடைய ஆன்சர் சொல்லிடுறேன், சாரி. பாரதியார். அடுத்தது, திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பி எதுன்னு கேட்டிருக்காங்க. திங்கள் போற்றுவதும் ஞாயிறு போற்றுவதும் மாமழை போற்றுவதும் சொல்லிட்டு யார் பாடியிருப்பாருன்னா இளங்கோடிகள் பாடியிருப்பார். அப்போ இளங்கோடிகளோட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான். அடுத்து பார்க்கலாம், முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாலியும் களம் குவித்து குன்று அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குன்று அப்படின்னாவே நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், முல்லை தான். சரிங்களா, முல்லை தான் வந்து நமக்கு காடு. குறிஞ்சி பார்த்தா மலை சார்ந்த இடமும், முல்லை பார்த்தீங்கன்னா காடு சார்ந்த இடமும். மலையோட சின்னது வந்து உயரத்தில் குன்று கரடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ முல்லையை நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம். அது இல்லாமல் வந்து முதிரையும் சாமையும் பார்த்திங்கன்னா நம்ம அகப்பொருள் புறப்பொருளில் படிச்சிருப்போம், கண்டிப்பாக நமக்கு தெரியும். சரிங்களா. திரிகடுகம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. திரிகடுகம் பார்த்திங்கன்னா 100 வெண்பாக்கள் கொண்டது. இப்போ திரிகடும் சொல்கிறோம்ல, அதில் என்னென்னலாம் இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். திரிகடுகுனா என்ன, எதை குறிக்கிறதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது கலிங்கத்து பரணி, அதாவது தமிழில் இருந்த ஒரு பரணி பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணியில் ஒரு சிறப்பானது. இதை வந்து அறிஞர் அண்ணா வந்து ரொம்ப பாராட்டியிருப்பார். இதில் ஒரு புகழ்பெற்ற ஒரு வாசகம் இருக்கும். 1000 ஆணை கொன்ற அமரிடை தலைவன் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. 1000 மேனைகளை கொண்ட ஒரு தலைவனை பற்றி பாடக்கூடியது தான் வந்து கலிங்கத்து பரணி சொல்லியிருப்பாங்க. இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதில் கருணாகர தொண்டைமான் ஒருத்தர் வருவார். சரிங்களா, அவர் தான் வந்து இவருடைய தளபதி. யாருடைய தளபதி? குலோத்துங்க சோழனுடைய தளபதி. கலிங்கத்து பரணி ஒரு சிறப்பான நூல், கண்டிப்பாக அது வந்து நம்ம படிக்கணும் வாழ்நாளில் ஒரு முறையாவது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதியை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு வீரமாமுனிவர் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கடுத்து பார்க்கலாம், சரியான அகர வரிசையில் அமைந்த தொடரை தேர்க. மழையில் மண்டுகம் மாய்ந்தது மண்டுகம் மழையில். இப்போ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாலை தான் ஆரம்பிக்குதுப்பா. இப்போ மாலை ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மா வந்து சின்ன ஆவை குறிக்கிறது. சரியா, சின்ன ஆவை குறிக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெரிய ஆவை குறிக்கிறது. இப்போ நம்ம 2 எழுத்து அமைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்போ பாருங்கள், மழையில் மண்டுகம் மழையில். இப்போ இந்த 2 எழுத்துல எது ஃபஸ்ட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் யா வருது. சரிங்களா, அப்போ இது 1 வச்சுக்கலாம், இதை 2ஆக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எழுத்து ஒன்றி வருதுப்பா, மா 1, ரெண்டாவது எழுத்து மா. ஓகேவா, அப்போ ரெண்டாவது எழுத்தை பார்க்கணும், இதில் ஆர்டர் பண்ணணும். சரிங்களா, மூன்றாவது எழுத்து மா. அப்போ சின்ன எழுத்து குறியில் முடிச்சுட்டு தான் நெடிலுக்கு நம்ம போக போகிறோம். அப்போ மா பார்த்தீங்கன்னா இந்த மண்டு வரணுமோ மழை வரணுமோ ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுறோம். அப்போ மண்டு இதுதான் ஃபஸ்ட்டு வரணும், இது பார்த்தீங்கன்னா 2வது வரணும், 3வது பார்த்தீங்கன்னா மா 3வது வந்துடும். இப்போ இதுதான் வந்து சரியான விடை. சரிங்களா, அடுத்தது படி என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. இதோடைய இந்த வேர் சொல்லேருந்து வினையாளனையும் பெயர்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். படித்தவர். வினையாளனையும் பெயர் என்பது ஒன்றும் இல்லை, யார் ஒரு வேலை செய்கிறாரோ அவரை தான் குறிக்கும். சரிங்களா, அப்போ தொழில் பெயர் என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை தான் குறிக்கும். அடுத்து பாருங்கள்,
வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சம் கேட்குறாங்க. வினையெச்சம் நமக்கு தெரியும். வினையெச்சம் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் ஆன்சர். இப்போ வந்த அப்படின்னா அது பெயரெச்சம். வந்தான் பார்த்தீங்கன்னா வினை முற்று. வருதல் பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். சரிங்களா? அடுத்தது அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் பாருங்க. நமக்கு வேர்ச்சொல்னாவே எப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டளையாக இருக்கணும் தான் நமக்கு இது. முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே பாருங்க கட்டளையாக தான் இருக்கும். வா அப்படின்னா நான் கட்டளை வான்னு சொல்கிறாரு அவர். படினா கட்டளை. அப்போ வேர்ச்சொல்னா நமக்கு என்ன தெரியணும் பார்த்தீங்கன்னா கட்டளையாக இருக்கணும். அப்போ இதில் இது கட்டளைன்னு பாருங்கள். அமரார், அமரர், அமர்ந்த. அப்போ இதில் ஏதாவது கட்டளை இருக்கா? மூணுதுலேயும் கிடையாது. அப்போ ஏழு தானே அது அமர் உக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ கட்டளை சொல்லு அதுதான். பொறுத்துக்க பார்க்கலாம். செய்யுளு செயலைப்படை, இன்னி செயலைப்படை, சொல்லி செயலைப்படை, ஒற்றலைப்படை. இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். செய்யுளு செயலைப்படை, இன்னி செயலைப்படலாம் பார்த்தீங்கன்னா, செய்யுளு செயலைப்படினா ஒரு ஓசை குறையும் போது அந்த ஓசை நிறைவு செய்யப்பட்டு வரக்கூடியது. இன்னி செயலைப்படினா இனிய ஓசைக்காக அளப்பெடுப்பது. சொல்லி செயலைப்படை நமக்கு தெரியும், ஷார்ட்கட்டு ஈன்னு முடிஞ்சாவே அது சொல்லி செயலைப்படை. ஒற்றலைப்படை பார்த்தீங்கன்னா அது ஒற்றியத்துக்கு இரட்டித்து வருவது ஒற்றலைப்படை. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோன்னு நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரியணும். செய்யுளு செயலைப்படையை பொறுத்த வரைக்கும் பிரித்தா 2 சீராக வரும். இன்னி செயலைப்படையை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா 3 சீராக வரும். இப்போ பாருங்கள், செய்யுளு செயலைப்படை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா படா அப்படின்னா செய்யுளு செயலைப்படை. இது பிரித்தா 2 சீர் தான் வரும். அதுக்கடுத்து பாருங்கள் இன்னி செயலைப்படையை பாருங்கள். இன்னி செயலைப்படையை பார்த்தீங்கன்னா கெடுப்பதும் இங்கே 3 சீராக வரும். இதில் ஒரு கான்செப்ட் இருக்குது. அது நீங்கள் பார்த்துக்கிங்கன்னா நீங்கள் புக்கு கூட ஒரு முறை பார்த்துக்குங்க. நெடில் எழுத்து குறியில் எழுத்தோட வரும். குறியில் எழுத்து நெடில் எழுத்தாக அளப்பெடுக்கும். இது எதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்டாக சொல்லிங்கன்னா பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லி செயலைப்படை வரநிசை. அடுத்தது ஒற்றலைப்படை பார்த்தீங்கன்னா இங்கிறைவன் அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆப்ஷன். 76 பார்க்கலாம். மூடுபனி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. மூடுபனி அப்படின்னா மூடும் பனி, மூடுகின்ற பனி. அதனால் நமக்கு மூடுபனி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், மூடுபனி மூடுகின்ற பனி, மூடும் பனி. அப்போ நமக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வினைத்தொகை தான் இதுக்கு ஆன்சர். அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். முகத்தை குறிப்பது நமக்கு தெரியும். பூ, காய், இலை எல்லாத்தையும் குறிப்பது சினை. அதே போல் மனுஷனு கை, கால், தலை எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது நமக்கு சினைப்பெயர் நமக்கு தெரியும். அதுக்கடுத்து பாருங்கள், தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டோம். இதெல்லாம் பார்த்தவொடனே நம்ம என்ன பண்ணலாம், அடிச்சிடலாம். ஜியு போப். அடுத்தது பாருங்கள், சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஒன்று. இதெல்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லை, அப்படியே தந்தத்தை போடலாம். யானை தான் வந்து சேர நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகமான யானைகள் தான் அதிகம். அதனால் நம்ம அப்படி போட்டுடலாம். அடையாற்றில் அவை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவையாற்றில் அவை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. அவை இல்லம் பார்த்திங்கன்னா 1930 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறுவியிருப்பாங்க. கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். அவங்க வந்து அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தொடங்கியிருப்பாங்க. அதுக்கான வருஷத்தை சொல்லுங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கல் நட்டிருப்பார். நீங்கள் கரெக்டாக சொல்லணும். நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பேன் நான். அடுத்து பாருங்கள், தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ தீம்பிழி எந்திரம் பார்த்தீங்கன்னா கரும்புன்னு இவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பத்திக்கிச்சு 10 அப்படின்னு நான் வச்சுக்கலாம். சரிங்களா? பத்திக்கிச்சு வச்சு பற்ற வச்ச மாதிரி நம்ம நான் வச்சுக்கலாம். 10 பத்திக்கிச்சுன்னாவே நமக்கு கரும்பு தான். கரும்பு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய இடங்களில் எரியும், நம்ம பார்த்துருப்போம். அதை நம்ம அதை வச்சுக்கிட்டாவே நமக்கு ஞாபகம் வந்துடும். 10 சரிங்களா? அப்போ கரும்பு எரியும்போது என்ன பண்ணுவாங்க, விவசாயிகள் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதை நம்ம 10 சரிங்களா? அப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சலாம் பார்த்தீங்கன்னா, தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த அப்படின்ற வார்த்தை ஞாபகம் வச்சுன்னா, பற்றிச்சுன்னா நம்ம வருந்துவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் தெரியும், நமக்கு ஜியு போப் தான். அதுக்கடுத்து பார்த்துங்க, தத்துவச்சாரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதைப்படுத்துவர் பாருங்கள். தர்மு சிவராம தான் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் இதில், இந்த மாதிரி இப்போ கவிதை எழுதுவதில். அதுக்கடுத்து பாருங்கள், பிக்ஷு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்கள் படைப்புகள். நமக்கு ஏற்கனவே நம்ம ரேவதின்ற கொஷினை பார்த்தோம். ஒரே கொஷின் சேம் அப்படியே வருது பாருங்கள். அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா பிச்சைமூர்த்தி போட்டு தெரியலாம். அதுக்கடுத்து பாருங்கள், காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலை, கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன். இதெல்லாம் வந்து நம்ம படிக்கும்போதே நம்மளுக்கு ஒரு வெறியேற மாதிரி இருக்கும். முடியரசன் தான் இதை பாடியிருப்பார். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள்,
கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்றினை கண்டறிக. கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்றினை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. கரிசலாங்கண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையாந்த கரை, பெருங்க ராசம், தேக ராசம். அப்போ பொருந்தாத்துன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நாணப்பச்சிலை. நாணப்பச்சிலையோட இன்னொரு பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அடுத்தது தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா சி. லக்குவனார். இது 11th புக்கில் 12th புக்கில் இருக்குது. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. ஆனால் ஆன்சர் கூட ஞாபகம் இருக்குது. வசன நடை கைவந்த வள்ளலார் என்று ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் தான் என்ன பண்ணியிருப்பார், பாராட்டியிருப்பார். அடுத்து பாருங்கள், எப்பண்பின் அடிப்படையில் நாடக கலை அமைந்துள்ளது. இது போல செய்தல் தான், ஒருத்தர் போல இன்னொருத்தர் செய்கிறது தான். 2 வாக்கியங்களுக்கு இடையே வரும் சரியான இணைப்பு சொல்லை அறிக. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பற்றோடு முடிந்து விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றி நம்ம படிக்கும்போது இருக்கும். அந்த கற்பனை திறன் பற்றி சொல்லியிருப்பாங்க, அந்த பாக்ஸ் கண்ணன்ட்டு. இது அறிவை விட மிக முக்கியமானது கற்பனை திறன். எனவே அப்படின்னு வராது, ஆகையால் வராது, அதனால் வராது, ஏனெனில்னா அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறதுன்னு அர்த்தம். சரிங்களா? இது அறிவை விட முக்கியமானதுன்னு சொல்கிறாங்களா, ஏனென்றால்னா அதுக்கான விளக்கத்தை அவங்க கொடுக்குறது தான் இந்த இவ்வளோ நீட்டு வார்த்தை. அப்போ ஏனெனில் தான் வரும். விடை அன்னம் கூடை முடைந்தால் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க. இதற்கு ஏற்ற பொருத்தமான வினாவை கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கான விடையை பார்க்கலாம். அன்னம் கூடை முடைந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷின் மார்க் வச்சு ஒரு வித்தியாசமாக இருக்குது நமக்கு. அப்போ இதே வச்சு என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சலாம் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அன்னம் கூடை முடைந்தால் என்பது சரியா அப்படின்னா இது ஆப்ஷனே கிடையாது. இது அதுக்கடுத்து பாருங்கள், அன்னம் என்ன செய்தால், இதுதான் ஆப்ஷனாக இருக்கும், ஆன்சராக இருக்கும். அன்னம் என்பது பறவையா அப்படின்னு கேட்டால் இது சம்மந்தமே இல்லாத இருக்குது. சரியா? இந்த ரெண்டுமே சம்மந்தம் இல்லாதது. கூடை முடைந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே நம்மளுக்கு பொருத்தம் இல்லாது. அப்போ அன்னம் என்ன செய்தால் பார்த்தீங்கன்னா இது ஒரு வடிவமைப்பில் இருக்கிறது, ஒரு இலக்கண முறைப்படி அமைந்திருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், துவா என்பதன் எதிர்ச்சொல் யாது? துவா என்பதன் எதிர்ச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறித்தல். அதுக்கடுத்தது பொருத்தமற்ற இணை தேர்க அப்படின்னு இருக்காங்க. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவும், இதனால் உண்டோ ஒரு லாபம், எண்ணிப்பாறு தெளிவாகும். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி பொருந்தாத எதுகை, இணை, மோனை, இயைபு எது என கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எதுகை, மோனை, இயைபு எது என கண்டறிந்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தப்பானதை கேட்டிருக்காங்க. இதில் நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கக்கூடாது, தப்பு எதுவோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் நமக்கு எளிதாக மார்க் போயிடும். ஏன்னா இதில் 3 ஆன்சர் இருக்குது. டப்புன்னு அதில் ஏதோ ஒன்று நம்ம போட்டுருவோம், கன்ஃபியூஸும் ஆகும், டைமும் நிறைய போகும். அதனால் இந்த கொஷினை நம்ம நல்லா படிச்சிடணும். பொருந்தாதது, பொருத்தமற்ற, அப்புறம் 2 படிச்சுட்டா தப்பு எதுவோ அதை தூக்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. சரியானதை கண்டுபிடிச்சிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு தவறானதை நம்ம போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இங்கே இருப்பது சீர்மோனைன்னு சொல்கிறாங்க. இது சீர்னா நமக்கு தெரியும், இதுதான் சீர். ஒரு வரியில் இருக்கக்கூடிய, ஒரு அடியில் இருக்கக்கூடிய அந்த சொற்கள் தான் சீர்னு சொல்கிறோம். அப்போ இங்கே இருப்பது சீர்மோனை, இது சரிதான். இது அப்போ என்ன பண்ணலாம், இது எடுத்துக்கூடாது, சரி எடுத்துக்கூடாது. அடுத்தது பாருங்கள், இதற்குள் இதனால் அடி எதுகை. பாருங்கள், அடினா ஒரு வரி முடிஞ்சு அதுக்கு அடுத்த வரி தான் நம்ம சொல்லுவோம் அடி எதுகைன்னு சொல்லுவோம். எதுகை என்பது பார்த்தீங்கன்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. இங்கே பார்க்கலாம், இதற்குள் இதனால். அப்போ இந்த 2 வரியில் சொல்கிறாங்க, இந்த 2 அடியில். அப்போ இதுவும் சரிதான், ஆனால் நமக்கு ஆன்சர் கிடையாது. சரியா? அதுக்கு அடுத்தது பாவம் லாபம். ஏபுனா நமக்கு தெரியும், ஒரு எழுத்தோ இல்லை ஒரு சொற்களோ ஒன்று போல் வருவது தான் என்ன பண்ணுறோம், ஏபுன்னு சொல்கிறோம். அப்போ இதுவும் சரி, ஆனால் அது என்ன கிடையாது, ஆன்சர் கிடையாது. ஏன், நமக்கு தப்பானது தான் தேவை. இருப்பது இதனால், இணை மோனை. சரிங்களா? இங்கே பாருங்கள், இது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இருப்பது இதனால், அது எங்கேயோ இருக்குது, இது எங்கே இருக்குது. அப்போ இதுதான் அது ஆன்சர், பொருத்தமற்றது. அதுக்கடுத்து பார்க்கலாம், கீழ் வருவனவற்றுள் செயற்பாட்டு வினை வாக்கியம் எது? செயற்பாட்டு வினை வாக்கியனாவே நமக்கு தெரியும். நம்ம ஆள் என்ற வார்த்தை வச்சு என்ன பண்ணலாம், அசால்ட்டாக இந்த பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருந்தலாம். வேறு எதுவுமே நம்ம பார்க்க தேவை கிடையாது. அதுக்கடுத்து பார்க்கலாம், கீழ்கண்டவற்றுள் கட்டளை தொடர்கள் எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கட்டளை தொடர்னா என்ன, ஒரு ஆர்டர் பண்ணுறது. அகராதியில் காண்க, வாத்தியார் சொல்கிறார் அகராதியில் பார்ப்பா அப்படின்றார். அப்போ அது கட்டளை தான். படம் தரும் செய்தியை பத்தியாக தருக. அப்போ ஒரு வேலை சொல்கிறாங்க, அதை செய்யணும் தான் அர்த்தம்.
காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. அப்போ ஒரு வேலை சொல்கிறாங்க, அது என்ன பண்ணுறோம், செய்யணும். புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா இது செய்தி தொடர். அப்போ இது தப்பு. அப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இதுதான் வந்து என்னது, கட்டளை தொடர்கள். அதுக்கடுத்து பார்க்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக. ஒருவர் புலவர்களுள் மருதன் இளநாகனார் சங்க காலம். இதுவே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. இது சரியாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் ஆன்சர் பாருங்கள். ஒவ்வொன்றும் நீங்கள் படிச்சா தெரியும். ஒருவர் மருதன் இளநாகனார் புலவர்களுள் சங்க காலம். இது பொருத்தமாக இருக்கான்னு பார்த்தா இது பொருத்தமாக இல்லை. அதுக்கு அடுத்தது பாருங்கள். மருதன் இளநாகனார் புலவர்களுள் ஒருவர் சங்க காலம். இதுவும் பொருத்தமாக இருந்தா இல்லை. ஒருவர் சங்ககால புலவர்களுள் மருதன் இள நாகனார். அப்போ இதுவும் சரியாக இருக்குதா, இல்லை. இதை கடைசியாக இதை படித்து பாருங்கள். மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். அப்போ என்னது, இதுதான் ஆன்சர். தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது. சரிங்களா? அப்போ தன் முயற்சியால் ஈட்டிய பொருள் தான். தன் முயற்சியால் ஈட்டிய பொருள் தான். அதுக்கு சொல்லுவாங்க, தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு. அதாவது தக்காருக்குன்னா ஒரு ஒரு கரெக்டான பர்சனுக்கு கொடுக்குறது தான் சொல்கிறாங்க. தாளாற்றி தந்த, நம்ம ரொம்ப வருத்தி உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த பொருளை யாருக்கு கொடுக்கணுமா, தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு. வேளாண்மைனா நான் உதவி, அவங்களுக்கு தான் வந்து உதவி செய்யணும்னு சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து பார்க்கலாம். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா திருக்குறள். நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தை போட்டிருப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப பழமையான நூல், அதை தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கிடையாது. திருக்குறள் தான். அடுத்து பாருங்கள். பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சார்லி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சாதாரணமாகவே தெரியும். நம்ம ஸ்கூல் புக்கில் 12th புக் 11th புக்கில் இருக்குது. தனிநாயக அடிகள் சொல்லியிருப்பாங்க. அவர் நல்ல ஒரு அவருடைய பேச்சு உரையை அதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 100வது கொஷின் பாருங்கள். கன்னிமரார் நூலகம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம கண்ணை மூட்டிட்டு என்ன பண்ணலாம், சென்னை எக்மோர் போட்டு போயிட்டே இருந்தலாம், எழும்பூர். இப்போ இதுக்கான பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு டெலிகிராம் தரேன், நீங்கள் படிச்சுக்கோங்க நண்பர்களே. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். யார் எவ்வளோ மார்க் போட்டிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.